முட்டு கொடுத்துருக்காரு விஜேஎஸ். அப்படி பார்த்தா வந்து ஓட்டு இல்லாம வந்து இவ்வளவு தூரம் வந்துட முடியுமா, என்னதான் பிஆர் வச்சு வந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு என் படத்துல ஒரு படம்லாம் இப்ப வந்து சின்ன சின்ன படம்லாம் ஓடாம இருந்தது, இல்ல பெரிய படம்லாம் நெகட்டிவ் பிஆர் வச்சு என் படத்தை வந்து காலி பண்ண முயற்சி பண்ணாங்க, அதையும் தாண்டி என் படம்லாம் ஓடி இருக்கு. அப்ப அந்த படத்தோட தரத்தை தான் பார்ப்பாங்க. பிஆர் ஒர்க் மட்டும் வச்சுமே வந்துட்டு இவ்வளவு தூரம் வந்துட முடியாது, அதுல வந்து அவங்களுடைய அவங்களுடைய இது வேலைப்பாடு இல்லாம இவ்வளவு தூரம் வந்துட முடியாது, வாக்குகள் மக்கள் வந்து போட்டுற மாட்டாங்கன்னு சொல்லி பலமான ஒரு முட்டு சௌந்தர்யாவுக்கு முரட்டு முட்டு கொடுத்துருக்காரு போல விஜேஎஸ். இது நடந்து அப்புறம் இதுக்கப்புறம் டாபிக் வந்து அப்புறம் இதுக்கப்புறம் ஒன்றும் கிடையாது, வழக்கம் போல உருட்டு, இந்த 8 பேர் எதுக்கு வந்தீங்க உள்ள அப்படின்னு உருட்டு. அப்புறம் பழைய 8 பேர் வந்து இந்த புதுசா 8 பேர் வந்தாங்களே அவங்க என்ன கழட்டினாங்க அப்படின்னு சொல்லி உருட்டு. இந்த டாபிக் தான் 2 டாபிக் போயிருக்கு போல. அதுல வந்து என்னன்னா பாசிட்டிவா வந்து அந்த டாப் 8 கண்டஸ்டன்ஸ் வந்து எப்படி அந்த சேலஞ்சிங் 8 கண்டஸ்டன்ஸ் எப்படி விளையாடுனாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு வந்து எப்படி சொல்லியிருப்பாங்கன்னா வெறும் அவங்கள மட்டும் விமர்சனம் பண்ணியிருப்பாங்க. ஆனா நம்ம பிஆர் அக்கா மட்டும் என்ன விமர்சனம் வச்சிருக்காங்கன்னா, சார் வந்தவங்க எல்லாருமே ஒருத்தர் ஜெயிக்கணுன்றதுக்காக விளையாடி இருக்காங்க, ஒருத்தர் ஜெயிக்கணுன்றதுக்காக மற்றவங்க எல்லாரையும் பிரேக் டவுன் பண்ணி மற்றவங்களை கான்ஃபிடன்ஸ் உடச்சி விளையாட வைக்க பார்க்குறாங்கன்னு சொல்லி வேற மாதிரி அவங்க மட்டும் நெகட்டிவா வன்மத்தை கொட்டிக்கிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் ஆடியன்ஸ்ல இருந்து வன்மம் பண்ணி கத்தி ஒரு விஷயம் பண்ணாங்க. அதுக்கும் விஜேஎஸ் வந்து அப்படிலாம் சொல்லாதீங்கன்ற மாதிரி வந்து ஒரு வேலையை பார்த்து விட்டாரு. அதுக்கு ஒரு முரட்டு முட்டு கொடுத்துருக்காரு. ஸோ அந்த மாதிரி பலவிதமான முட்டுக்கள் இன்னைக்கு வந்து சௌந்தர்யாவுக்காக விஜேஎஸ் வந்து முட்டு கொடுத்தது வந்து இன்னைக்கு வந்து எபிசோட்ல பார்க்கலாம். அது வருமானு தெரியல, எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்புறம் அடுத்த விஷயம் என்னன்னா, முத்துக்கு வந்து ஆக்சுவலா முத்து பேசுனது பயங்கரமா இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கு போல. அது விஜய்ஸும் பாராட்டியிருக்காருன்ற மாதிரி சொன்னாங்க. இந்த மாதிரி முத்துக்கு வந்து ஓகே நல்லா பேசினாரு அப்படின்ற மாதிரி. ஸோ இது மட்டும் தான், மற்றபடி வேற ஒன்றும் இல்லை, தூக்கி குப்பையில போடுங்கன்ட்டாங்க இந்த எபிசோட. நீங்க இது போய் பாக்குறதுக்கு பேசாம நீங்க ஆஃப் பண்ணிட்டு வேற எதனா வேலை தான் பார்க்கலான்ட்டாங்க 9 to 10 மணிக்கு. இவ்வளவுதான் எபிசோடுன்னு சொல்லி சொன்னது. எனக்கு இங்க ரெக்கார்டிங் ஆப்ஷன் இருந்தால் அந்த ரெக்கார்டிங் கூட எடுத்து போட்டுருவேன், நீங்க மட்டும் உட்காந்து கேட்கலாம் இவ்வளவுதான் எபிசோடு அப்படின்னு சொல்லி. மற்றபடி உங்களுக்கு டைம் இருந்தா 9 to 10 வேற எதனா நல்ல ஏதாவது மூவி இல்ல எபிசோடு வேற ஏதாவது பார்த்து நிம்மதியா வீட்டுல தூங்கலாம் அப்படின்ட்டாங்க. மற்றபடி ஒண்ணும் கிடையாது. இதெல்லாம் ஃபினாலேக்கு முன்னாடி வரலாம் சொன்னா அது வந்து என்ன சொல்றது, இது என்னத்த சொல்றதுன்னு தெரியல அப்படின்ட்டாங்க ஒரே வார்த்தை. ஒண்ணுமே இல்லைங்க அதுல, தூக்கி அப்படி போட்டிருக்கேன்ட்டாங்க. இவ்வளவுதாங்க சாட்டர்டேன்னு சொல்லி எப்படி முதல் வாரத்துல 2வது வாரத்துல ஒரு எபிசோட் நடந்தா எப்படி இருக்குமோ அப்படியான ஒரு 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 மொக்க எபிசோடா தான் வந்து இந்த எபிசோடு வந்து இருந்தது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இதெல்லாம் ஒரு ஃபினாலே எபிசோடா அப்படின்னு சொல்லி அப்படின்னு இருக்காங்க. இதை ட்விஸ்ட்னு சொல்லியிருக்காங்களா, என்ன ட்விஸ்ட்ன்றது தெரியலன்னு இருக்காங்க. சண்டே எபிசோட் போடுறாங்க, அப்டேட் கொடுக்குறேன்னு இருக்காங்க. சண்டே எபிசோடு வந்து நமக்கு 11 மணிக்கு அப்டேட் கிடைச்சிடும். ஸோ 11 மணிக்கு அகைன் இந்த இது முடிஞ்ச உடனே 11 மணிக்கு இல்லை 11:30 இல்லை 12க்குள்ள அப்டேட் வந்துடும் நமக்கு. ஸோ சண்டே எபிசோடு அப்டேட் என்னன்னு பேசலாம். அதுலேயும் ஒன்றும் இருக்காது, அதையும் தூக்கி போல போட வேண்டியதான்னு வச்சுங்களேன். என்னன்னா இப்போ அருணுக்கு எப்படி அருணை வெளியே அமிச்சிட்டாங்க, கடைசியில வந்து அருண் கார்டு கொடுத்து வெளியே அமிச்சிட்டாங்களாம். அது ஒரு பயங்கரமான இவங்க தான் வித்தியாசமா பண்றவங்கன்னு சொல்லி அருணை தூக்கி வெளியே போட்டுக்கிறாங்க. அதுக்கப்புறம் தீபக்குன்னு சொல்றாங்க, என்னன்னு தெரியல அது எந்த அளவுக்கு உண்மை அப்படி உண்மைத்தன்மைன்னு தெரியல. ஆனா தீபக்குன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது என்னன்றது நமக்கு 12 மணிக்கு தெரிஞ்சிடும் இன்னைக்கு என்னன்றது உறுதியா. யார் அருண் வெளியே போயிட்டாரு இன்னைக்கு சண்டே எபிசோட்ல யார் வெளியே போறாங்கன்றது தெரிஞ்சிடும். பெட்டி கான்செப்ட் என்னன்றதை அதையும் சொல்லிடுவாங்க. பெட்டி ஒரு சிலர் சொல்றாங்களாம் பெட்டி நைட்டு வைப்பாங்கன்ற மாதிரி சொல்றாங்களா, அது என்னன்றது இன்னும் சண்டே எபிசோட்ல டீட்டெயிலா ஒன்றும் என்னன்றது கிளியரா தெரிஞ்சுன்ற மாதிரி சொல்றாங்க. ஆக மொத்தல இந்த சாட்டர்டே எபிசோட்ல நேம் சௌந்தர்யாவுக்குரிய நேம் கிளியரன்ஸ் தான் செய்யப்பட்டது, எபிசோடா தான் அது அமைஞ்சது. 2வது பிபி வந்து சௌந்தர்யாவை கொஞ்சினது அதெல்லாம் வந்து விஜய் சொல்லியிருக்காரு. வந்து இன்னும் தாலாட்டு மட்டும் தான் பாடல, பிபி அந்த அளவுக்கு பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஆடியன்ஸ்ல இருந்து கேட்டாங்களா, முத்துக்குமரன் அழுதப்போ ஏன் வந்து பிபி அப்பெல்லாம் கொஞ்சம் என்னதுக்கு, அதுக்கு வந்து அப்பப்போ விஜேஸ்க்கு தான் நிலைமை தன்னோட நிலைமைக்கு போயிடுவார். அப்பப்போ அப்பப்போ கொஞ்சம் முட்டு கொடுப்பா சௌந்தர்யாவுக்கு, அப்புறம் திரும்ப அகைன் பேக் டு நார்மல் விஜய்ஸா போயிடுவார். அப்போ சொல்லியிருக்காரு போல. இல்ல முத்து வந்து ஸ்ட்ராங்கான மைண்ட் செட், ஸ்ட்ராங்கான பிளேயர், ஸ்ட்ராங்கான மைண்ட் செட் இருக்கு பிளேயர், அதனால தான் வந்து உள்ள வந்து பிபி கூடலன்னு சொல்லி பிபிக்கு ஒரு முட்டு கொடுத்துருக்காரு பலமா. விஜய்ஸ் ஸ்ட்ராங்கான பிளேயர்னு சொன்னாலும் இது வந்து பிபிக்காக கொடுத்த முத்து மாதிரி தான் தெரிஞ்சது. அதுவும் ஆடியன்ஸ்ல செருப்பு கொண்டு அடிக்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அது அவ்வளவு அழுத ஏன் வந்து முத்துவை கூப்பிடல, அவங்க கன்ஃபெஷன் ரூம்ல கூப்பிட்டு பேசல அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி பல்வேறு விதமான சாணியடிகள் வந்து இன்னைக்கு வந்து ஆடியன்ஸ் மத்தியில இருந்து விஜேஎஸ்க்கு விழப்பட்டிருக்கு. நியாயமான கேள்விகள். அதை தாண்டி வந்து சௌந்தர்யாவுக்கும் பொலம்பொலன்னு பொழந்திருக்காங்க. முத்து வந்து நல்லா கத்தனை கத்துல ஹவுஸ்மேட்ஸே மிரண்டு போயிட்டாங்க. அதுவும் ரயான் மூஞ்சிலாம் பார்க்கும்போது கலர் கோழி குஞ்சு வந்து செத்த குஞ்சா மாறிடுச்சான். ஸோ அந்த அளவுக்கு வந்து ஹவுஸ்மேட்ஸ்லாம் கதி கலக்கிட்டாங்களாம் முத்துக்கு வந்த சவுண்டை பார்த்து. அந்த மாதிரி பயங்கரமான எபிசோடா இருக்கும். இந்த ரியாக்ஷன்ஸ், சவுண்டு, கிளாப்ஸு, ஸோ முத்து எழுந்திரிக்கும் போது நடந்தது இதெல்லாம் எவ்வளோ கட்டில் போகும் அப்படின்றது தெரியாதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பார்ப்போம் என்ன என்ன இவங்க. ஏன்னா நம்ம பார்த்தது என்ன, பிரியாணி முழு பிரியாணியை பார்த்தோம். கடைசியில் வந்து இவங்க நம்மகிட்ட காமிக்க போகிறது எல்லாத்தையும் குஸ்கா கிஸ்கா சாப்பிட்டு பிரியாணி பீஸ் எல்லாம் சாப்பிட்டு கடைசியில் எலும்பு மட்டும் எடுத்துட்டு வந்து எபிசோடா கொடுத்தாங்கன்னா
அப்புறம் எதுக்குடா இந்த எபிசோடு தூக்கி குப்பையில போடுன்னு ஒருத்தர் சொன்னார்ல, அப்படியே தான் இருக்கும்ன்றதே நானும் நம்புறேன். பொறுத்து இருந்து பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ப்ரோ யாரு ப்ரோ ஃபர்ஸ்ட் சீசன் கேள்விப்பட்டீங்களா? குமார் கேரக்டரை பத்தி எதுவும் பேசியிருக்காரா விஜய் சேதுபதி? டுமார் கேரக்டர் பத்தி அது ஏதோ சொன்னாதுன்னு சொன்னாங்களே, யோசிக்கிறேன். டுமார் கேரக்டர் பத்தி அவரை மாதிரி ஏதோ நல்லா நல்லா பண்ணாரு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. நல்லா பண்ணாரு அப்படின்ற மாதிரி குமார் கேரக்டர். ஆமா, கேரக்டர் எல்லாரும் எப்படி பண்ணாங்க அப்படின்னப்போ இவரை பத்தி ஏதோ சொன்ன மாதிரி தான் சொன்னாங்க டுமார் கேரக்டர். ஆனா அந்த அளவுக்கு எதுவும் பெருசா புகழல, அதை பத்தி ரொம்ப பெருசா பேசலன்ற மாதிரி தான் சொன்னாரு. அந்த ஒரு கான்செப்ட் பத்தி பேசல, ரொம்ப பெருசா அதுக்குள்ள போகல இவங்க. அதான் சொல்றேன், தேவையில்லாத குப்பை மாதிரி தான் பேசினாங்க. தேவையில்லாத ஏன் உள்ள வந்தீங்க, இவங்க முதல் வந்து 8 பேர் உள்ள வந்தவங்க கிட்ட எதுக்கு உள்ள வந்தீங்கன்னு கேள்வி. உள்ள வந்து நீங்க என்ன மாத்திக்கிட்டீங்க, என்னத்தை கழட்டிட்டீங்கன்ற கேள்வி. அடுத்து திரும்ப இந்த பக்கம் 8 பேர்ட்ட அவங்க உள்ள வந்த பிறகு அந்த அவங்க கேம் பிளே எப்படி மாறி இருக்கு நீங்க பாக்குறீங்க, அதே கேள்விதான் வித்தியாசமா கொஞ்சம் மாடிஃபை பண்ணி இவங்க 8 பேர்கிட்ட இதையே உருட்டி இருக்காங்க போல. ஆடியன்ஸ் எல்லாம் வந்து ஹாப்பி அண்ணாச்சுலாம் கிடையாது, டென்ஷன் அண்ணாச்சு அப்படின்ற மாதிரி மாறி இருக்காங்க போல. எதுக்குடா இந்த எபிசோடு அப்படின்னு சொல்லி பேசாம பாதியிலே கிளம்பி போயிடலாமான்ற மாதிரியான ஒரு உணர்வுகளை கொடுத்துருக்காங்க போல. அந்த மாதிரி ஒரு பல்வேறு விதமான மன உளைச்சலுக்கு ஆளாக்கியிருக்காங்க. நம்ம பார்ப்போம். இன்னைக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் எபிசோட் அப்படிதான் இருக்கும், வேற வழி கிடையாது. பல்ல கடிச்சிக்கிட்டு பாருங்க, இல்லைன்னா படுத்து தூங்குங்க. ப்ரோ சேவிங் ஆர்டர் மட்டும் இருக்கா இல்லையான்னு மட்டும் சொல்லிட்டு போயிடுங்க. சேவிங் ஆர்டர் என்னன்றது 12 மணிக்கு நமக்கு சண்டே எபிசோட் பார்த்துட்டு வரவங்க நம்ம நண்பர்கள் வந்து ஸ்பேஸ்ல அப்டேட் கொடுப்பாங்க, நம்ம கேட்டு அப்டேட் பெறலாம். சண்டே எபிசோட் அப்டேட். ப்ரோ இது அந்த எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் போயிருக்காங்கல்ல, அவங்க போனது வந்து பிராங்க் தான், ரீப்ளேஸ் பண்ண முடியாதுங்கிறத சொல்லிட்டாங்களா? இப்படிலாம் நீங்க இவ்வளோ யுக்தியா நீங்க நிறைய விஷயங்கள்லாம் நீங்க கேட்குறீங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ஈர வெங்காயமும் அந்த எபிசோட்ல கிடையாது. அந்த மாதிரி அதுதான் சொல்றேனே, நீங்க எப்படி வந்து பிக் பாஸ்க்கு 2வது வார எபிசோடு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குமோ, அதை விட தர மொக்க எபிசோடா தான் நீங்க இருக்கும். ஸோ நீங்க பார்த்து நீங்களே வந்து இதுக்காடா என் இந்த 1.5 மணி நேரத்தை நான் என் டைமை ஸ்பெண்ட் பண்ணேன் அப்படின்னு டென்ஷன் ஆகி நீங்க கதறல, நீ பேரை மாத்திக்கிறேன். இன்னும் வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? ப்ரோ அந்த ஃபர்ஸ்ட் சேவ் யாரு? முத்துன்னு சொல்றாங்க, அது கன்ஃபார்மா? இன்னுமா இந்த இதெல்லாம் இன்னுமா நம்பிக்கிட்டு இருக்கீங்க இந்த பிபிஏ அப்படின்ற மாதிரி தான் வந்து ஃபர்ஸ்ட் சேவ்டு முத்துன்னு சொல்லி சண்டே எபிசோட்ல சொல்றாங்கன்னு சொல்றாங்களா? சண்டே எபிசோட்ல உள்ள போனவங்க 11 மணிக்கு தான் வெளியே வருவாங்க. அதுக்குள்ள சொல்றாங்க அப்படின்னா உள்ள இருக்கிற வேலையாட்கள் தான் யாராவது, அது என்ன, இந்த லீக் பண்றவங்க வேலை பார்த்திருப்பாங்க. உள்ள 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 இருக்க வேலை இருக்க வேலையாட்கள் யாராவது வேலை பார்த்திருப்பாங்க. இந்த ஸ்கூப் சாட்டர்டே யாருமே சேவ் இல்லையா? சண்டேவா? சாட்டர்டே இன்னைக்கு சேவா என்ன நீங்க நினைச்சிட்டீங்க சேவுக்கு இவனு? அவங்களே எதுக்கு எபிசோட நடத்துறாங்க, எதுக்கு ஓட்டுறாங்கன்னு தெரியாம ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. இது ஃபினாலி மாதிரி தெரியுதா? ஃபினாலிக்கு முன்னாடி வர மாதிரி தெரியுதா? ஏதோ வீக் இப்பதான் எபிசோடு ஸ்டார்ட் ஆகி 2வது வாரங்கிற மாதிரி ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. நீங்க என்னன்னா இவ்வளவு ஆர்வமா சேவிங் ஆர்டரு நீங்க வந்து இது அதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. சம்பந்தமே இல்லாம எதுக்குதான் விட்டா இவங்க விஜய்ஸ் எலிமினேஷன் பண்ணுவாங்க போல. இப்படிதான் வந்து எபிசோட் போயிட்டு இருக்கு. இல்ல ப்ரோ, நீங்க இவ்வளவு அவர் முட்டு கொடுத்திருக்காருன்னு சொல்றீங்க, இப்ப இன்னைக்கு நைட் ஒரு கும்பல் இறங்கிருமே முட்டு கொடுக்கறதுக்கு, அத நினைச்சாதான் எனக்கு வருத்தமா இருக்கு. இப்ப என்ன சொல்றீங்கடா, விஜேஎஸ் எங்களுக்கு பிஆர்னு சொல்றீங்களா அப்படின்னு சொல்லி இறங்கிடுவாங்க. அதான் சொல்றேனே, நீங்க டிஃப்ரெண்டான முட்டுக்கள்லாம் பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு விதவிதமான முட்டுக்கள்லாம் இருக்கும். ஆரம்பத்துல வந்து எபிசோட் 1 இல்ல, தூக்கில போடுங்க, அவ்வளவுதான் எபிசோட். எப்படி ப்ரோ ஷோ பார்த்துட்டு வந்து பார்க்காத மாதிரி இப்படி சொல்றீங்க? ப்ரோ ஒரு நிமிஷம், மேல விக்னேஷ் ஒன்று போட்டுக்காரு ப்ரோ, சே ப்ரோ பாருங்க. எபிசோட் பார்த்துட்டு தானே, அப்ப நான் சண்டே எபிசோட் கூட தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இல்ல மக்களால சேவ் பண்ற முதல் போட்டியாளர்னு சொல்லியிருக்காருன்னு யாரு என்ன ஃபாலோ பண்ணீங்கன்னு சொல்லுவாரு அவரா? பாவம் ப்ரோ, நீங்க டிஎல் ஃபுல்லா அவரை தான் அடிக்கிறாங்க. பேசாம இருக்கிறீங்களா? டென்ஷன் பண்ணிக்கிட்டு எப்படி ப்ரோ ஷோ போய் பார்த்துட்டு வந்து பார்க்காத மாதிரி இப்படி சொல்றீங்க? இப்ப கூட நான் சண்டே எபிசோட் பார்த்துட்டு பிரேக்ல தான் பேசிக்கிட்டு இருக்கேன். இத கூட எங்களால என்னையா என்ன சொன்னாலும் நம்புறீங்க? உங்களுக்கு நல்லா இருந்துச்சு, நான் சொன்னது நல்லா இருந்துச்சா இல்லையா? ஜெய் ப்ரோ நேத்து சாயந்தரம் ஒரு ஸ்பேஸ்ல ஒருத்தர் உங்கள்ட்ட பேசினார்ல, அதுக்கப்புறம் நம்ம ஸ்பேஸ்க்கு வந்தாரா? யார் அவரு? உங்களுக்கு தெரியும் ப்ரோ, செல்வா. மஞ்ச சொக்காவா? மஞ்ச சொக்கா தான் நைட்டு வந்து திரும்ப என் தூக்கத்துக்கு எடுத்து 2-3 மணி வரைக்கும் படாத பாடுபடுத்திட்டு போயிட்டாரு. மொத்த பெரிய மன உளைச்சல் ஆக்கி, அவரையும் மன உளைச்சல் ஆக்கி, அது எந்த ஹாஸ்பிட்டல்ல படுத்துட்டு இருக்காருன்னு தெரியல. அப்படியான ஒரு நிலைமை தான் ஆயிடுச்சு நேற்று ஸ்பேஸ் நைட்டு.
சும்மா போன 12 மணிக்கு நான் தூங்க போய் சும்மா இல்லாம இந்த ஆஷிக்கு மெசேஜ் பண்ணி சே வாங்க மஞ்சள் சொக்கா வந்துட்டாருன்னு சொல்லி கூப்பிட்டு 3 மணி வரைக்கும் நான் தூங்க விடாம என்னவா மண்டை குடைச்சல் கொடுத்து நான் போய் வந்து தேவையில்லாம ஹாஸ்பிட்டல்ல போய் அது அட்மிட் ஆகி அது என்ன ப்ரோ ஆச்சு? இப்பவே ஒத்துக்கவே நான் இல்லை bro. தூங்கிட்டேன், எனக்கு கேட்டுடு ஆனா சில ட்விஸ்ட பார்த்தா நீங்க ட்வீட்டை பார்த்தா நீங்க வந்து கதை விட்டுட்டீங்கன்னு போட்டிருந்தாங்க. என்னது ட்வீட் அதான் என்னாச்சுன்னு எனக்கு தெரியல. யார் போட்டாங்க இப்படிலாம போடுறாங்க? ஆமா நேத்து கூட தான் நேத்து கூட தான் நேத்து பாக்கவே இல்லையா அந்த இந்த படத்துல இது விஜய் படத்துல அந்த தூக்கிட்டு வருவான் தெரியுமா விஜய் ஒரு ஆளை, அதுல சே வந்து நீ வந்து ஞானவேல வந்து தூக்கிட்டு வர மாதிரி போட்டிருக்காங்கயா. சரியான வேற யாரும் இல்ல கணேஷ் அதுவா? தான். ஏன் அப்படி பண்றீங்க? நம்ம இலக்கெல்லாம் வேற மாதிரி இருக்கு. நம்மளாம் பெரிய பெரிய தலையை அடிக்கிறோம்னு சொல்லி பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்க என்னடான்னா இங்க சிறிய லெவல்ல யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க. சாம் இருங்க. இங்க வந்து வேற லெவல்ல பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தா நீங்க என்னடான்னா இங்க சின்ன லெவல்ல போட்டுக்கிட்டு இருக்கீங்க. அது ஆக்சுவலா அது உள்ள இதை தூக்கிட்டு வருவார்ல, அது யாரை தூக்கிட்டு வருவாரு? அது ஒரிஜினல்ல வந்து ஒரிஜினல் டெரரிஸ்ட தூக்கிட்டு வருவாரு. ஓ டெரரிஸ்ட் தூக்கிட்டு வருவாரா? சரி நான் விஜேஎஸ் நினைச்சிட்டேன், சாரி. அது இந்த படம் மாஸ்டர் படம் நினைச்சிட்டேன், கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். இல்ல 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 பீஸ்ட். ஓகே. ஸோ வந்து இன்னைக்கான நாள் உங்களுக்கு வந்து எபிசோடு பார்த்து மேபி ஒரு அனாசினோ இல்லை வந்து ஒரு ஜெண்டு மாமா வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சிறப்பாக இருக்கும். இல்லைன்னா பல பேர் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் ஒன்றுமே நடக்காது. தேவையில்லாமல் எதிர்பார்த்து உங்கள் மன உளைச்சல் ஆகிக்காதீங்க. அது முன்னாடியே நான் சொல்லிட்டேன். இல்லைன்னா டேப்லெட் போட்டுக்கிட்டு சேனல் ஷோ பாருங்க இன்னைக்கு. ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னன்னா முத்துக்கு வந்து தெரிக்க விட்டுருக்காங்க, அது மட்டும் ஒரு நல்ல விஷயம். ஆமா கிளாப்ஸ் வந்து எகிரி இருக்கு, ஆனா அது எடிட்ல மறைச்சிருவாங்களா என்னன்னு தெரியல, ஆனா பாக்கலாம். ஓகே ப்ரோ, ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. சே ப்ரோ உங்ககிட்ட தான் கேள்வி கேட்பாங்களா என்னன்னு தெரியல, கேட்கலாம். மோகன் போது எனக்கு அது கொஞ்சம் வருத்தமா இருக்கு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? என்னோட இதில் நான் சொல்றேன். என்னப்பா மனசுக்கு நம்ம நண்பர் என்னோட நண்பர் இமாத் அவர்கள் போட்டிருக்காரு, லெட் இட் பி முத்துக்குமரன் as title winner, just a dream, think it visually and feel it. What if Jacqueline Soundarya share the finale stage with the VJS? என்னது ட்ரீம்லையா? The unexpected top 2, Friends with Cold War, mass movement creation, TRB massive increase, last over edge of the seat, feel to everyone. வாட்ஸ் யுவர் வியூ ஆன் இட்? என்ன எனக்கு தான் இங்கிலீஷ் படிக்க தெரியலையா, இல்லை வேற யாராவது நல்லா இங்கிலீஷ் படிக்கிறவங்க கொஞ்சம் புரிஞ்சு எனக்கு கொஞ்சம் சொல்ல முடியுமா இது? ஏன்னா எனக்கு அர்த்தம் வேற மாதிரி புரியுது. ஜஸ்ட் ஏ ட்ரீம்னு போட்டிருக்காரா? அவரோட கனவுல இது நடக்குதாமா? அவரோட கனவு அப்படியே என் கனவுல இந்த எக்ஸே அழிகிற மாதிரி தான் கனவு வருது. என்னத்தை சொல்றது? அதெல்லாம நான் போட முடியும்? இதெல்லாம் நம்புவாங்களா? எதுக்கு இந்த மாதிரியான கனவுகள்லாம் போட்டுக்கிட்டு தேவையில்லாம ஒரு மன உளைச்சல்? அவர் தான் இப்படி ஒரு கனவு கண்டு மன உளைச்சல் ஆகிறான்னா அதை வேற பொது வெளியில போட்டு மன உளைச்சல் ஆகிறாரு. என் கனவுல இதோட பிபிஏ 8வது சீசனோட பிபி இழுத்து மூடி மொத்தமா நமக்குலாம் ஒரு பெரிய நிவாரணியா இருப்பாங்கன்ற மாதிரி நான் கனவுல எனக்கு கனவு வருது. அதெல்லாம் ட்விட்டர்ல எழுத முடியுமா? ஏன் அந்த மாதிரி ஜஸ்ட் ட்ரீம்? அப்ப எல்லாரும் ஜஸ்ட் ட்ரீம் எழுதுமா? நம்ம எல்லாரும் ரெடியா? நீங்க எனக்கும் ட்ரீம் ப்ரோ, நாளைக்கு போயிடுவாங்க சௌந்தர்யான்ட்டு. அதுதான் எல்லாரும் எழுதுங்க, ஜஸ்ட் ட்ரீம் மிடில் மண்டே எவிக்ஷன் சௌந்தர்யான்னு போடுங்க. நீங்க இவ்வளவு ஈஸியா சொல்லிட்டீங்க. இப்ப எல்லாருமே நேத்து ஒரு நரேட்டிவ் ஒன்று செட் பண்ணாங்க தெரியுமா? உள்ள இருந்தத இவங்க ஜஸ்ட் ஒரு 4 நாள் எக்ஸ் கண்டஸ்டன்ட் எல்லாம் உள்ள போயிட்டு சப்போர்ட் பண்ணனால தான் முத்து ஃபைனல்ல ஜெயிக்க போறான்னு சொல்லிட்டு. எக்ஸ் கண்டஸ்டன்ட் அது நரேட்டிவ் ஆகுது இல்லை அவங்க இதுவாகுது, உள்ள இருந்து சிக்னல் வருது, அது வெளியில அவங்க அந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க கடைசி வரைக்கும் இப்படியே கத்திக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். கடைசி வந்து முத்து வந்து கப்பு வாங்கிட்டு கையில வந்து டாடா காமிச்சிட்டு பாய் காமிச்சிட்டு 50 லட்சத்தை பெட்டியை வாங்கிட்டு டாக்ஸ்ல டிடக்ஷன் போக மீதி காசு அவர் அழகா வீடு கட்டிட்டு ஜம்முன்னு இருக்க போறாரு. இப்படியே அவங்க கடைசி வரைக்கும் பாருங்க. அதான் 8 பேரால ஜெயிச்சாரு 8 பேரால ஜெயிச்சாரு கடைசி வரைக்கும் இப்படியே கத்திக்கிட்டு இப்படியே அந்த ட்விட்டர்ல வந்து அடுத்த பிக் பாஸ் சீசன் வந்துடும். அப்புறம் வேற ஃபேண்டமா மாதிரி திரும்ப அங்கேயும் போயிட்டு ஏதாவது காசு யாராவது கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லி போய் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. இப்போ இன்னைக்கு ஏதோ கிரீன் அனிமலுக்கு வந்து வாழ்வு இருக்கு, ஏதோ பணம் இருக்கு, ஏதோ வாழ்ந்துட்டு போறாங்க. என்ன நம்ம பாவம் காசு இல்லாத பக்கம் மாட்டிக்கிட்டோம். அடுத்த வாட்டி நம்மளும் கொஞ்சம் சூதானமா இருங்க முடிச்சிடுறேன். அடுத்த வாட்டி நம்ம கொஞ்சம் சூதானமா இருந்துக்கிட்டு நம்மளும் அந்த மாதிரி காசு பக்கமா சாஞ்சு பணத்தை வாங்கி நம்மளும் கொஞ்சம் பொழைச்சிக்கிட்டு முன்னேற வழியை பார்ப்போம் நம்ம அடுத்த பிக் பாஸ்லயாவது. சார் ஹலோ, நேத்து வரைக்கும் இல்ல, இன்னைக்குமே காலையில வரைக்கும் இஎம்கே ப்ரோட்ட கேளுங்க, மத்தியானம் வரைக்குமே இதே டாபிக் தான். 8 பேரால
இன்னும் கொஞ்சம் எப்பா 8 பேரா சாமி இல்லையா? முடியல. இன்னும் 8 நாள்ல பிக் பாஸ் சீசனா மண்டியிலே கொட்டின்னு இருப்பாங்க பாரு. முத்து முத்து 8 சொல்லி அவங்க மண்டியிலே கொட்டின்னு நீங்க வேணா பாருங்க. அப்படிதான் ஆக போகுது ஃபினாலே கப்பு வாங்குற வரைக்கும் அவங்க. அடுத்த 8 வந்துருவாங்க. இந்த 8 மட்டும் கிடையாது. இப்ப அடுத்த 8 வந்துருவாங்க. இப்ப மொத்த வீடுன்றுவாங்க. 8 16 இப்ப 16 பேரும் விஜேஎஸ் கத்துவாங்க. எங்களுக்கு பிஆர் அப்படின்னு சொல்லிட்டு நாளையில இருந்து ஒரு ஸ்டாண்ட் எடுக்க இல்ல ஆரம்பிப்பாங்க. நாளைல விலை இருந்து என்ன கொடுக்கறது. சொல்லுவாங்கன்னா, இன்னும் 8 பேர் வந்துருவாங்க. 16 பேரும் பிஆர் முத்துக்கு, விஜேஎஸ் பிஆர், விஜய் டிவி பிஆர், கப்பு கொடுத்துட்டாங்க. கப்புமே ஒரு பிஆர். எல்லாமே வந்து முத்துக்கு போயிடுச்சு. அதனால மொத்த பேரும் பிஆர். ஏன்னா அவங்க உலகமே தனி. அப்பா என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியல. இல்ல ப்ரோ, சரி bro, சரி ப்ரோ bro, okay. பிஆர்னு சொல்லி இதுக்கப்புறம் முட்டு கொடுக்க முடியாது இல்ல. ஏன்னா விஜேஎஸ்ஏ பிஆருக்கு முட்டு கொடுத்ததுக்கு அப்புறம் முத்து வின் பண்ணதுக்கு அப்புறம் பிஆர்ன்ட்டு யாரும் முட்டு கொடுக்க முடியாது இல்ல. அதேதான் கரெக்ட். ஒரு நல்ல விஷயம். ஏன்னா விஜய்ஸ் வந்து அந்த பிஆர் மேட்டரை வந்து தெளிவா பேசிட்டாப்ல. அதனால இப்படியும் அதை எடுத்துக்கலாம். ஏன்னா அவர் வந்து சௌந்தர்யாக்காகன்னு சொல்லல. அவர் சௌந்தர்யா சொன்ன பிறகு சொன்னதுனால முட்டு சௌந்தர்யாக்கு மாதிரி இருந்தது. ஆனா அது ஒரு பொதுவான கருத்தாவே நம்ம பாசிட்டிவா நம்ம பக்கம் எடுத்துக்குவோம். என்னதான் இருந்தாலும் நம்ம அண்ணன் சேதுபதி. அதனால அவர் நம்ம விட்டு கொடுக்காம தான் பேசணும்ல. மொத்தமா வச்சுப்போம். ஆனா என்ன பண்றது, உண்மை கொஞ்சம் எனக்கு வலிக்குதான் செய்யுது. ஏன்னா உண்மையா பிஆர் வச்சுக்கிட்டு இவ்வளவு தூரம் வந்து உருட்டிக்கிட்டு இருக்கீங்களுக்கு கொஞ்சம் ஒரு வாரத்தை ஆறுதலா பேச அவ்வளவு தூரம் வந்து சுனிதா பேசினாங்களாம். அதுக்காவது வந்து சுனிதாக்காக சொல்லிக்கலாம், அம்மா கவலைப்படாதுமா, இந்த மாதிரி கண்டஸ்ட் எல்லாம் ஜெயிக்கவே மாட்டாங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாங்கன்னா கொஞ்சம் சுனிதா சந்தோஷமா பண்ணிருப்பாங்களாம். என்ன பண்றது சார் சார் சொல்லுங்க, பேசுங்க. இப்ப முத்து ஃபேனுங்கிறத நான் ஒரு முத்து ஃபேனுங்கிறத விட்டுருங்க. நான் ஒரு காமன் பீப்புளா இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். அதாவது சௌந்தர்யாக்கும் இல்லைங்க, இருங்க நாங்க ஏங்க முத்து ஃபேன்ல இருக்கிறவங்க காமன் பீப்புள் இல்லாம வேற ஏதாவது வேற்று கருத்துல இல்ல இல்ல, வந்துருமா? அப்படி நாங்களும் சொல்லல காமன் பீப்புள் தாங்க. அப்படி சொல்லல. ஏங்க நீங்க வேற? பிக் பாஸ வந்து எந்த விதமான இதுவுமே பார்க்காம பிஆர் அந்த மாதிரி எதுவுமே பார்க்காம சும்மா சாதாரணமா இல்ல சிவா இரு சிவா ஷ். அப்புறம் வரேன் போ. சார் நான் என்ன சொல்லுங்க கேட்கிறேன்னா, மாப்பிள்ள. இப்ப வந்து ராணுவ பிஆர் பத்தி பேசிக்கலாம்ல, பிரச்சனை இல்லைல்ல இங்க. பிஆரா? நான் என்னங்க பிக் பாஸ் ஷோவாக நடத்துறேன், ஸ்பேஸ் தானங்க நடத்துறேன், பேசுங்க. அதெல்லாம் ஒன்றும் ஓகே பிரச்சனை ஓகே இல்லை, பேசுங்க. ஓகே ஓகே. இப்ப வந்து சௌந்தர்யாக்கு பிஆர் இருக்குன்னு சொல்றாங்க. ராணுவ பத்தி சும்மா இது சொல்றதுக்காக தான் ராணுவுக்கு பிஆர் இருக்குன்னு சொன்னாங்க. ஆனா ராணுவ மேல எவ்வளவு இது சொன்னாங்க, ராணுவுக்கு பிஆர் இருக்கு அப்படி இதுன்னு சொல்லி அவர் மேல எவ்வளவு அந்த வெறுப்பை காமிச்சாங்க விஜேஸ். ஆனா சௌந்தர்யா மட்டும் ஏன் இவ்வளவு பயாசடா இருக்காங்க? ராணுவ மட்டும் என்ன தப்பு பண்ணிட்டாரு அப்படி? ஒரு சாதாரண கண்டஸ்டன்டா யோசிச்சு பார்த்தா அவர் அப்படி பிஆர் வச்சுட்டு போனது அப்படிங்கறத வச்சு அவர் வந்து ரொம்ப அவருக்கு பேசக்கூடிய அந்த பாயிண்ட்ஸ்க்கு வந்து அவ்வளவு வாய்ப்பு கொடுக்கல. அது மட்டும் இல்லாம ஏன் இவங்கள மட்டும் இவ்வளவு பேம்பர் பண்றாங்க? இதே ராணுவம் இருக்கும்போது இந்த பாயிண்ட் சொல்லிருக்கலாம்ல, பிஆர் வச்சிருக்காரு தப்பு இல்ல, நெகட்டிவ் பிஆர் இருந்தாலும். யாருங்க அவரு? எக்ஸிட் ஆன கண்டஸ்டன்ட் அவரை சொல்றீங்களா? ஆமா சார், ஆமா சார். அப்ப ஏங்க அந்த முடிஞ்சு போன கண்டஸ்டன்ட்? இருந்தாலுமே சொல்லுங்க. இருந்தாலுமே அந்த டைம்ல இந்த பாயிண்ட சொல்லிருக்கலாம்ல, இப்ப எதுக்கு இந்த பாயிண்ட கொண்டு வராங்க? அப்ப அவரே அதுவும் ஷோலயே வந்துச்சு, இவர் வந்து பிஆர் வச்சிருக்க பத்தி ஓப்பனாவே 2 பேருமே பிஆர் இருக்குங்கிறத அவர் ரிவீல் பண்ணாரு அந்த டைம்ல. அப்பயே வந்து இத பத்தி பேசி இது ஒரு பிரச்சனையே இல்லைன்னு முடிச்சிருக்கலாம்ல. அதையும் இப்ப கொண்டு வந்து தப்பு இல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒயிட் வாஷ் பண்ணணும். ஏன் உங்களுக்கு அது நான் மட்டும் இவ்வளவு? சொல்லட்டுமா? சொல்லுங்க சார், சொல்லுங்க. மண்டேவே இதுக்கான ஒரு அடித்தளத்தை போட ஆரம்பிச்சிட்டாங்க. டாஸ்க் கொடுத்து யார் யாருக்கெல்லாம் பிஆர் இருக்கு, பிஆர் இல்ல, பிஆர் வச்சிருக்காங்கன்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க. டாஸ்க் லெட்டர் கொடுத்து, ஓகேங்களா? அதாவது இவங்களே பாம் வைப்பாங்களாம், அதுக்கப்புறம் அது இவங்களே எடுப்பாங்களாம், எடுத்துட்டு அது இவங்களே அதுக்கு ஒரு முட்டு கொடுப்பாங்களாம். இது யாராவது கேட்டாங்களா முத? இல்ல பிஆர்னு உள்ள யாராவது இது வரைக்கும் உள்ள இருந்தவங்களுக்கு வைல்ட் கார்டு, அதாவது முத்து சொல்றாரு சாச்சனா 2வது நாள் 3வது நாள் உள்ள வந்தப்பவே இந்த விஷயம் தெரியுமா? அப்புறம் வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட் வந்தாலே புட்டு எல்லாத்தையுமே வச்சுட்டாங்களாம். ஆனா வீட்டுக்குள்ள இது வரைக்கும் யாருமே அதை பத்தி பெருசா வாய் திறக்கவும் பேசவும் இல்லை. இவங்க ஒரு டாஸ்க் லெட்டர் வந்ததுனால தான் இந்த பிஆர் மேட்டர் பெருசா அந்த வீட்டுக்குள்ள பேசவே பட்டது. அப்ப இவங்க என்ன பண்ணிருக்காங்க, டாஸ்க் லெட்டர் கொடுத்து இதை பத்தி பேசுங்கன்னு சொல்லி பேச விட்டுட்டு, அப்பெல்லாம் ஒண்ணும் இல்லைங்கன்னு சொல்லி இவங்களே திரும்ப வந்து ஒரு அதுக்கு ஒரு முட்டு, இந்த மொத்தமா முட்டு கொடுத்து பிஆர் மேட்டர்லாம் ஒரு மேட்டர்மே இல்லைன்னு சொல்லி இவங்க பேசுவாங்களாம். இது என்னத்த சொல்றது? இதுல வந்து என்னன்னா என்ன பாவம், பல பல நபர்கள் வந்து முத்துக்கு பிஆர் இருக்கு, பிஆர் இருக்கு, பிஆர் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன சிரமமா இருக்குன்னா, இன்னைக்கு ஷோ பார்த்து போனவங்க இல்ல வந்தவங்க எல்லாம் எப்படி இருக்காங்க, ஏதோ ட்ரெஸ் வாங்கி போட முடியாம கஷ்டத்துல வாழ்ந்துகிட்டு இருக்க மாதிரியான வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அந்த அவங்க எல்லாம். நான் அதான் கேட்கிறேன், ஏமா எங்க இருந்து வரீங்க? நாங்க மதுரையில இருந்து வரீங்க. நீங்க எங்க இருந்து வரீங்க? சேலத்துல இருந்து வரீங்க அப்படின்றாங்களா. அப்புறம் இங்க இருக்கக்கூடியங்க பார்த்தாலும் செட்டாக்காலாம் வந்து முத்துக்கு ஃபேனா வந்து உட்காந்துட்டு இருக்காங்களா. என்னக்கான்னு கேட்டா, நான் இங்க வந்து உட்காந்து வேலை செய்யறதாங்க, எனக்கு முத்து பிடிக்கும், அதனால தான் நான் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு இந்த பக்கம் இருக்காங்க. ஆனா சௌந்தர்யாவுக்கு யார் யாரெல்லாம் வராங்கன்னு கேட்டாங்களா, இது அது என்ன ஏசி பஸ் வச்சுக்கிட்டு பெங்களூர்ல இருந்து வராங்களா.
ஏப்பா தமிழ்நாட்டுல ஆளே இல்லையா? பெங்களூர்ல தானே இருக்கிறீங்க. இதெல்லாம் மக்கள் வந்து உள்ள ஓட்டுன்னு ஓட்டியிருக்காங்களா? உள்ள நம்ம அந்த பெங்களூர் ஆன்டிஸ் எல்லாம் வந்து அவங்க சொன்னாங்களாம், அவங்களே சொன்னாங்களாம். அது நான் ஆன்டின்னு சொல்லலப்பா, அப்புறம் வந்து சே சொல்லிட்டாருன்னு சொல்லி அது வேற எம்எல்ஏ கேஸ் எழுதுவாங்க. சே வந்து சர்காஸ்ட் இது பண்ணிட்டாரு, அபியூஸ் பண்ணிட்டாரு, பெண்களை ஆன்டின்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி எம்எல்ஏ கேஸ் எழுதி பக்கம் பக்கமா எழுதி போடுவாங்க எதிரணிகள். அதனால நான் சொல்லல, உள்ள அந்த மாதிரி சொன்னாங்களாம். அதுவும் அவங்களே சொல்லிக்கிட்டாங்களாம், நாங்களாம் பெங்களூர் ஆன்டிஸ்லாம் வந்து செட்ல சொன்னாங்களா, அது மாதிரி பெருமையா சொல்லிக்கிட்டாங்களா. இது எந்த விதமான உலகம்னு எனக்கு தெரியல. கிளவுன்களின் உலகமே ஒரு உலகம் தான். அந்த மாதிரி சார் வந்து இருங்க முடிச்சிடுறேன். அந்த ஓகே சார் மாதிரி சரி வந்து சார் பெங்களூர் வந்து எல்லாம் ஆள் இறக்கி கைத்தட்ட வச்சிருக்காங்களாம். அது கூட பாவம் 4 பேரு நாக்கு தள்ள கைத்தட்டி இருக்காங்க. சவுண்ட் எதுவும் பெருசா வரல போல இருக்குது. இந்த மாதிரியான வேலைகள்லாம் நடந்திருக்கு போல. ஒரே ஒரே கூத்தா இருந்திருக்கு போல. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது. இப்ப சொல்லுங்க மோகன்ராஜ் நீங்க. சார் அது ஏன் சார் அந்த குறிப்பிட்ட மைண்ட் செட் பீப்புள் அந்த என்ன மைண்ட் செட்னு நான் சொல்ல மாட்டேன், உங்களுக்கே புரியும்னு நினைக்கிறேன். ஏன் சார் அந்த குறிப்பிட்ட மைண்ட் செட் பீப்புளால முத்துக்குமரனை ஏத்துக்கவே முடியல? அவன் சரியா இருந்தாலுமே நீங்க ஏன் மட்டும் சேஃபா நீங்க வந்து குறிப்பிட்ட மைண்ட் செட் பீப்புளை சொல்ல மாட்டீங்க. நான் மட்டும் ஏதாவது வாய் கொடுத்து மாட்டிக்கணும். பரவாயில்ல, நீங்களும் மாட்டுங்க. பேர் சொல்லி சொல்லுங்க. சரி சொல்றேன் சார். இந்த எலைட் மைண்ட் செட் இருக்கிற பீப்புள் வந்து ஏன் வந்து அவனை ஏத்துக்கவே மாட்டேங்கிறாங்க? அவன் இப்ப என்னதான் பண்ணிட்டான்? கரெக்டா தான் விளையாடுறான். சரி தப்பே பண்ணாலுமே அந்த தப்ப திருப்பி அதை எதிர்கொண்டு அதுல இருந்து வெளியே வர்றான். திருப்பி அவன் அதை சரியா செய்யறான். அப்படி இருந்துமே ஏன் அவனை வந்து அவங்களால ஏத்துக்கவே முடியல? அப்படி என்னதான் அவன் தப்பு பண்ணிட்டான்? அவ்வளவு ஏன்னா பெரிய நீங்களே தப்பு பண்ணிட்டானா? ப்ரோ அதான் நீங்களே பதில் சொல்லிட்டீங்களே. ஜெய் ப்ரோ ஏன்னா அவங்க எலைட் மைண்ட் செட் பீப்புள். அவ்வளவுதான், சிம்பிள். அவங்களுக்கு எப்படிங்க முத்துவ பிடிக்கும்? ஏசி பஸ் வச்சுக்கிட்டு இந்த மாதிரிலாம் வந்தா முத்துவ பிடிக்கும். நீங்க எப்படி உங்களுக்கு முத்துவ பிடிக்கணும் அப்படின்னா நீங்க வந்து அது கஷ்டப்பட்டிருக்கணும், வேர்வை சிந்திருக்கணும், உழைக்கணும். நீங்க வந்து கடினமான உழைப்புனா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். உங்களுக்கு பண கஷ்டம் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும், வறுமையில வாழ்ந்திருக்கணும். அப்படிலாம் நீங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு முத்துவ தாராளமா பிடிக்கும். முத்து அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் முத்து வந்து உங்களுக்கு முதல் இடத்துல முத்துவ பிடிக்காட்டாலும் 2வது இடத்துலயாவது முத்துவ பிடிக்கும். முத்துவ பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஆனா இவங்க அந்த மாதிரிலாம் இல்லாம படுத்த இடத்துல இருந்து ஆர்டர் பண்ணி பீஸா வாங்கி சாப்பிடுற கூட்டம் தானே. அப்புறம் பின்ன எப்படி முத்து வந்து விஜய் இவங்களுக்கு எல்லாம் பிடிக்கும்? மேல ஏத்துங்களேன். அப்துல் ப்ரோ யாரு 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 விஜய் விஜய் நம்ம சார் ஆனா ஹலோ சார் ஆனா யாரு? நீங்க நம்ம நடிகர் விஜயா? ஆமா ஆமா வாங்க வாங்க விஜய், ப்ரோ அப்துல் தளபதி விஜய் வாங்க. ப்ரோ கால்ல கூட விழுகிறேன். இந்த மேல இருக்க அந்த ட்வீட்டை டெலீட் பண்ண போறேன். செம்ம வெறி ஆகுது. நான் போய் அடிக்க ஆரம்பிச்சிடுவேன். நான் தயவு செய்து இறக்குங்க. ஹாரி பண்ற வேலை இருக்கு ஹாரி ப்ரோ. சார் கேக்குதா சார்? சொல்லுங்க சார் பேசுங்க சார். சார் ஆனா இதெல்லாம் எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல சார். ஆனா வர வர சார் ரொம்ப நீங்க என்ன சார் ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்களா சார்? மோகன்ராஜ் சார் ஏன் சார் ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க? நானே இல்ல இப்பதான் எப்பயுமே எந்த ஸ்பேஸ்லயுமே அப்படி பேசுறது கிடையாது. ஜாலியா ஃபன்னா பேசிக்கிட்டு நீங்க இல்ல தானே என்னையே திரும்ப ரொம்ப பழைய மோடுக்கு போக வச்சிருக்கீங்க போல. இதை இல்ல நானே இல்ல இப்ப எங்க மக்களை கேட்டு பாருங்க. இந்த மாதிரிலாம் நான் பேசியிருக்கேன் நானு. இஎம்கே சொல்லுங்க, இஎம்கே என்னைக்காவது நான் இந்த மாதிரி பேசியிருக்கிறேன்? வர வர இல்ல மோகன்ராஜ், இல்ல சொல்லுங்க சொல்லுங்க. மோகன்ராஜ், நான் ஒன்னே சொல்லிக்கிடுறேன். கேம் சொல்லுங்க சார். முடிஞ்சிட்டு ஃபன் பண்ணுங்க, 1 வீக் ஃபன் பண்ணுங்க, ஓட்டு போடுங்க, அவ்வளவுதான். மத்த எல்லாம் குலைச்சுக்கிட்டே இருக்கும். பிஸ்கட் இருந்தா மோகன்ராஜ், போடுங்க, இல்லைன்னா நீங்க சொல்லுங்க சொல்லுங்க ஓட்டு சொல்லுங்க போடுங்க, சொல்லுங்க சொல்லுங்க. அவ்வளவுதான். அது முத்து கேட்டுதான் தான் இருக்கேன். வின்னர், ஓகேங்களா? நீங்க அதை பத்தி ஃபீல் பண்ணவே தேவையில்ல. என்ன ஒரே ஒரு பிரச்சனைனா, நிறைய ஆப்போசிட்ல நிறைய பேர் வந்து அஹ், பாவம் வாங்கின காசுக்கு ஏதாவது பேசணுன்றதுக்காக ட்வீட் போடுவாங்க, பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதை பத்திலாம் நீங்க வந்து கவலையே படாதீங்க. ஏன்னா காசு கொடுத்தவங்க கேட்க செய்வாங்க. ஏன்டா நான் கொடுத்த காசுக்கு வந்து கூடா அப்படின்னு சொல்லி அடுத்த ஒரு வாரத்துக்கு கேள்வி கேட்க செய்வாங்க. அதனால தீவிரமா இறங்கி கேள்வி கேட்பாங்க, வேலைலாம் பார்ப்பாங்க. கூடுதலா வந்து 17 லட்சத்தோட சேர்த்து இன்னும் ஒரு 7 லட்சத்தை கூட இறக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்காங்க அடுத்து ஒரு 7 நாட்களுக்கு. அதனால நம்ம வந்து ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு லட்சம்ன்ற மாதிரி இறக்கிருக்காங்க போல. அதனால அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கதான் செய்யும் மோகன்ராஜ். நம்ம அதெல்லாம் வந்து நினைச்சு வந்து கவலைப்படக்கூடாது. சார் நான் நம்மளுக்கு வாக்களிக்கிற மக்கள்கள் வந்து இந்த ரொம்ப தமிழ்நாடு முழுக்க எல்லா ஊர்களிலும், கிராமங்களிலும், மதுரையிலிருந்து, திருச்சியிலிருந்து, திருநெல்வேலியிலிருந்து அந்த மாதிரியான மக்கள் தான் முழுக்க முழுக்க. சென்னையில இருந்து ரொம்ப வந்து அந்த எளிய மக்கள் வந்து முத்து கை கோத்து முத்துவ மேல மேல தூக்கி விடணும்னு சொல்லி இருந்திருக்காங்க. அப்படியே எங்க ஊரு அதனால நீங்க சொல்லிடுங்க. அதெல்லாம் நினைச்சு வருத்தப்பட சார் வேணாம். ஹலோ சார் ஆனா முத்துக்குமரனோட பேரை யூஸ் பண்ணி ஒரு சில பேர் உள்ள இருக்கிறவங்க அவரை அவரை வச்சு தன்னுடைய மைலேஜ் ஏத்திக்கிறாங்கன்னு பாக்குறாங்க பாத்தீங்களா? அது எனக்கு சுத்தமா பிடிக்கல. அதை பார்க்கும்போது அப்படியே கோவமா வருது சார். ஏன் இப்படி பண்றாங்க? அவர் அவர் நல்லா விளையாடுறாரு. அவருடைய உழைப்புல ஏன் இவங்க பேர் எடுத்துக்கணும்னு நினைக்கிறாங்க? சார் அந்த ஒரு கேள்வி மட்டும், அப்புறமேட்டு நான் லைட்டா பேசுறேன், அப்புறமேட்டு ஸ்பீக்கர்ல இருந்து எடுத்துருங்க. இதுக்கான அவரோட கேள்விக்கு உழைப்புலையா? பதில்
இல்ல ஆ மோகன்ராஜ், ஏன் அவர் உழைப்புல பேர் எடுத்துக்கணும்னு எனக்கு விருப்பப்படுறாங்கன்னா, ஏன்னா முத்துக்கு தான் ஃபேன்ஸ் இருக்கு, முத்துக்கு தான் அங்க ஓட் பேங்க் இருக்கு, முத்துக்கு தான் மக்கள் அன்பு வச்சிருக்காங்க. எப்படியாவது நாமளும் போயிட்டு லீச் ரயான் எப்படி ஒட்டிக்கிறாரோ அந்த மாதிரி நம்மளும் லீச்சா சேர்ந்து ஒட்டிக்கிட்டோம்னா மக்கள் நம்மளையும் வந்து அன்பு நம்ம பாலி செலுத்துவாங்க. முத்துவை பிடிச்சிருக்குன்னா நம்மளும் முத்துவை பிடிக்குதுன்னு சொன்னா நம்மளே மக்களுக்கு பிடிக்குன்ற மாதிரியான ஒரு அல்ப எண்ணம் தான் அது. ஸோ அதனால நீங்க அதெல்லாம் நினைச்சு வந்து நீங்க வருத்தப்படவும் தேவையில்ல, நீங்க ஃபீல் பண்ணவும் தேவையில்ல. எனக்கு சார் எல்லாருக்கும் கண்டஸ்டன்ட் ஒண்ணு புரிஞ்சுக்கிட்டா போதும். எல்லாருக்கும் என்ன பிடிக்கணும்னு அவசியம் கிடையாது. 10 பேருக்கு என்ன பிடிச்சாலும் போதும். அந்த 10 பேருக்கு நான் உண்மையா இருக்கணும், இல்ல உண்மையா உழைக்கணும்னு நினைச்சுட்டாங்கன்னா, கண்டஸ்டன்ட்ஸ் உண்மையிலேயே வந்து வெற்றி கோப்பையோட அவங்க ஒரு வெற்றியாளர்களா வந்து வெளியே வருவாங்க. ஆனா இப்ப என்ன பண்றது? நம்ம கண்டஸ்டன்ட்ஸ்லாம் வந்து அது என்ன சொல்றது? அ ஒரு டாஸ்க் வச்சாங்கன்னா, டாஸ்க்கே பலவிதமா விளையாடக்கூடியவைங்க. எல்லாத்துக்கும் காரணம் முத்து தான்னு கைய காமிச்சு விடுறவைங்க. மிஸ் கிட்ட மாட்டி விடுற மாரி முத்து சார்ன்னு சொல்லி மொத்தமா முத்துவ கை காமிச்சு, எல்லா 13, 14 வாரமா முத்துவ கை காமிச்சே விளையாடிட்டாய்ங்க. பின்ன இவங்க என்ன பண்ணுவாய்ங்க? இப்ப முத்து கூட தான் வந்து நிப்பாய்ங்க. மக்கள் முத்து ஆதரவு தெரிவிக்கும்போது, "சார் இப்போ எனக்கு முத்துவ பிடிக்கும் சார்ன்னு" முத்து பின்னாடி வந்து நிக்கிறாய்ங்க. பின்ன இந்த மாரி இருக்கிறவங்களுக்கு இவங்களுக்கு முத்து மாரி சுயமா சிந்திச்சு, சுயமா யோசிச்சு, தனியா கேம் விளையாட தெரிஞ்சிருந்தா, இவங்களுக்கு வந்து உண்மையிலேயே ஒரு பலமான எதிரி முத்துக்கு இருந்திருப்பாங்க. அப்படிதான் யாரும் இல்லையே. பிரச்சனையே அதானே. விளையாடும்போது முத்து தான் அப்படின்னு சொல்லி கை காமிச்சு விளையாடுனாய்ங்க. இப்ப ஜெயிக்கும்போது நான் சார் நாங்களும் தான் பாருங்க, அத பாருங்க எங்களுக்கு முத்துவ பிடிக்கும்னு சொல்லி முத்து பக்கத்துல நிக்கிறாங்க. ஆக மொத்தத்துல முத்துவ எதிர்த்து ஒரு கேம், முத்துவ சுத்தி ஒரு கேம், இப்ப முத்து கூட இருந்துகிட்டு இப்ப ஒரு கேம். அவ்வளவுதான் அவ்வளவுதான் இந்த BB8 கேம். சார் அவங்க வந்து காசை வாரி இறைக்கிறாங்கன்னா, நாம முடிஞ்ச வரைக்கும் நம்மளோட ஓட்ட வாரி இறைப்போம் சார். எவ்வளவு ஓட்டு நம்மளால வாரி இறைக்க முடியுமோ அவ்வளவு ஓட்டு இறைப்போம். நம்ம எவ்வளவு நானும் இறக்கிறேன்னு தான் பாக்குறேன் மோகன்ரா. என்ன பண்றது? ஹாட்ஸ்டார்ல ஒரு ஓட்டுக்கு மேல என்னால போட முடியல மோகன்ராஜ். கரெக்ட் தான் சார். அதுவும் இல்ல நம்ம ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேஷன்ஸ் எல்லா சர்க்கிள்லயும் நம்ம சும்மா வந்து சும்மா சொன்னேன், சும்மா சொன்னேன். நிச்சயமா கண்டிப்பா பண்ணுவோம். விளையாட்டுக்கு கேட்போம். சொன்னேன். கண்டிப்பா சிறப்பா பண்ணலாம். ஓகே சார். நன்றி என்ன மோகன்ராஜ். நெக்ஸ்ட் ஸ்பீக்கர்ட்ட போயிடலாம். நெக்ஸ்ட் ஸ்பீக்கர்ட்ட ஓகே போயிடலாம். சார். அந்த ஸ்பீக்கர்ல இருந்து எடுத்துருங்க. தேங்க்யூ. ஓகே விஜய், நடிகராக மாற முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்க விஜய் டிவி பேசுங்க. விஜய் டிவி. டைரக்டர் டைரக்டர். ஓ சாரி, மாத்தி சொல்லிட்டேனா? நான் வேற நடிகரா மாறிக்கிட்டு இருக்க ட்ரை பண்ணிட்டு இருக்க விஜய் டிவின்ட்டேன். ஸோ டேரக்டர் விஜய் டிவி பேசுங்க. விஜய் டிவி. தேங்க்யூ சார். எப்படி இருக்கீங்க? பாத்துட்டு 2 நாள் ஆகுது. என்ன சார் பண்றது? உங்களையும் பார்த்து எனக்கு பல நாள் ஆகுது. பேசுங்க. நான் பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறேன், இருந்தாலும் ஸ்பேஸ்ல வந்துடுறீங்க. பேசுங்க. இல்ல பொன்னியக்கா கூட்டிச்சு. டேய் அப்துல் போட்டுக்கலாம். அதான் இது டேக் இதுவா இருந்துச்சுல. அதான் வந்து பாட்டு போலாம் சொன்னேன். அப்துல் கிட்ட பேசலாம் சொல்லிட்டு. அதுக்கு அப்துல் நீங்க போய் கால் ஏதாச்சும் பண்ணியே பேசிருக்கலாமே சார். நீங்க அதை அந்த கால் பண்ணியே பேசிருக்கலாமே. ஸ்பேஸ்ல வந்து ஸ்பீக்கர் வாங்கி இதை சொல்லதான் இப்ப வந்தீங்களா நீங்க? எத்தனை ஸ்பீக்கர் கை தூக்கிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க? ஏதாவது பாயிண்ட் ஏதாவது பேசுவீங்கன்னு பாத்தீங்கன்னா கால் பண்ணுவாங்க, சார் பொன்னியக்கா வருவாங்க. ஷோக் இதெல்லாம் உங்ககிட்ட பாயிண்ட் சார் கேட்டோம். இன்னைக்கு. ஷோக் பாயிண்டா? ஓ ஷோக்கு அப்போ நீங்க தான் முதல்ல பேசணும். பேசுங்க. ஷோக் பாயிண்டா? இன்னும் ஃபுல்லா ஃபேமிலி ஆடிஷன் இது ஃபேமிலி ஆடிஷன் தான் இருக்கான் போல ஃபுல்லா முத்து பேசு. வயசானவங்க இருந்து என்னது வயசானவங்க வயசு கம்மியா இருக்கவங்க வரைக்கும் எங்க டோட்டலா ஜாலியா இருந்துச்சு, மஜா வந்துச்சு. என்ன கிளாப்ஸ், என்ன சவுண்டு. அவர் நிக்கும் போதெல்லாம் மனசாட்சியெல்லாம் கத்தி விட்டாங்க. அந்த அளவுக்கு கத்திட்டாங்க. இன்னைக்கு எபிசோடு வேற லெவல்ல சூப்பர் இருக்கும் சார். சூப்பர். வேற லெவல்ல நீங்க இருக்கும். கத்துனீங்களா? நான் நீங்க கத்துனீங்களா? நான் போனா கத்தாம இருப்பேனா சார்? சூப்பர் சார். நீங்க கத்துவீங்க சார். நீங்க எப்படி கத்துவீங்கன்னு எங்களுக்கு தெரியுமே. என் கூட ஸ்பேஸ்லயே ஒரு ஹோஸ்ட் ரெண்டு வந்தா மியூட். அதான் சார், நீங்க ஆ, ஸ்பேஸ்லயே ஹோஸ்ட் வந்தீங்கன்னா மியூட் போட்டு அமைதியா இருப்பீங்க. அதனால தான் இந்த டவுட்ல கேள்வி கேட்டேன் சார். வேற ஒண்ணும் இல்ல சார். நீங்க இல்ல கத்துனீங்கன்னா மகிழ்ச்சி தான் சார். இங்க அமைதியா அங்க போய் கத்திட்டேன் சார். மொத்த டென்ஷன் அங்க இறக்கிட்டேன். சூப்பர் சார். வாழ்த்துக்கள் சார். ஆமா அப்ப சார். நீங்க சார் எபிசோடு பார்க்கலாம். ஜாலியா பார்க்கலாம் சார். மொத்த பேரும் பார்க்கலாம். என்ஜாய் பண்ணலாம். நன்றி சார். மஜா பண்ணுங்க. நான் வேற மாத்தி சொல்லிட்டேன். ஆ, மக்களே, நான் மாத்தி சொல்லிட்டேன். ஒண்ணு இல்ல குப்பையில போடுங்கன்னு. ஆ. விஜய் சார் சொல்லியிருக்காரு. அதனால எபிசோடு பாருங்க. நல்லா இருக்குன்னு சொல்றாரு. குப்பையில போட சொன்னீங்களா? தப்பு. தலைவன் மொத்த படத்துல 2 சீன்ல தான் வந்துக்கிறான். அந்த 2 சீனே பயங்கரமா இருக்கும். அதுதான் சார், அந்த 2 சீனை தவிர்த்து வேற ஒண்ணும் கிடையாது. குப்பையில போடுங்கன்னு சொன்னேன் சார். ஓ அப்படி சொன்னீங்களா? ஓகே. அத குப்பையில போட்டு மாரி தலைவன் மட்டும் மீட் பண்ணி பார்க்கலாம். சாரி, மியூட் ஓபன் பண்ணி பார்க்கலாம். அந்த 2 சீன் போடுவாங்களா? போடலாம் அவங்க நம்ம இல்ல போட்டுருவோம். அந்த கேள்வி இல்ல அந்த கேள்விதான் இப்ப எனக்கு வந்தது. அந்த 2 சீன் போடுவாங்கல்ல. அததான் இவங்க சொல்றேன். யோசிச்சிருப்பாங்க, என்ன முத்துக்கு பாசிட்டிவா வந்து ஒரு ரெண்டு இது வந்திருக்கு. சரி எல்லாத்தையும் வெட்டுற மாதிரி வெட்டி விட்டாங்கன்னா மொத்தமா முடிஞ்சு எபிசோடு. சார் அத கூட மன்னிச்சிடலாம் சார். அந்த இது அவரு கிளாப்ஸ் பார்த்து ரயான் ஒருத்தன் தான் சார் வாயில கை வச்சு உக்காண்டான் சார். என்னடா நான் இவ்வளவு அவனை எக்ஸ்போஸ் பண்ணா கடைசியில பார்த்தா மக்களை இறங்கி எக்ஸ்போஸ் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு மொத்தமா அவனை எக்ஸ்போஸ் பண்ணிட்டான் சார் மக்கள். இன்னைக்கு இருக்கு. அது பார்த்து இன்னும் கொஞ்சம் ஆமா சந்தோஷமா சார், நான் கேள்விப்பட்டேன். ரயான் ஆர்மிலாம் வந்திருந்தாங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். நீங்க தான் அதுக்கு தலைமை தாங்கினீங்கலாம் கேள்விப்பட்டேன். அப்படியா? ஆமா சார். 10 பேர் கூட்டமா கூட்டின ரயான் ஆர்மி சொல்லிட்டு யாருமே என் கூட வரல. எனக்கு வருத்தமா போச்சு. நான் கெஞ்சி காலில் விழாத குறையா கேட்கறேன் அவங்க கிட்ட.
ப்ளீஸ் என் கூட சேர்ந்து எப்படின்னா கத்துக்க சொல்லிட்டு ஒரு கீச்சு முடிச்சு விட்டு நானே கத்தல. ஏன்னா அவன் கத்தலன்ற ஒரு வீட்டுல நானும் விட்டேன். போடாடே அப்படின்னு சொல்லிட்டு கம்முனாரு சார். ஆமா சார் சொன்னாங்க. இவிபி வாசல்ல வந்து இங்க ஒருத்தர் விஜய் பேர் கொண்ட நபர் வந்து 500 ரூபா காசு வச்சுட்டு ஒரு தலைக்கு 500 ரூபா கொடுக்குறேன் ரயானுக்காக கூவுங்கன்னு சொல்லி கூப்பிட்டாங்கன்றது கேள்விப்பட்டேன் சார். எங்களுக்கு நியூஸ் வந்தது. சார் அவங்க என்ன சொன்னாங்க, நான் நான் 501 வந்து ரூபா கொடுக்குறேன் போக முடியாதுன்னு ஆமா ஆமா சொன்னாங்கன்றது ஆமா அதையும் அந்த நியூஸ் எங்களுக்கு வந்தது சார். ஆமா 501 ரூபா சார். கொடுக்குறேன் திரும்ப போயிடு அப்படின்னு. ரொம்ப அசிங்கமா போச்சு சார். எனக்கு மாதிரியா நான் என்ன சொல்றது ஒரு மாதிரியா வெளியே வந்துட்டேன். ஏன்னா முத்து கத்தது பாரு எனக்கு கடுப்பாச்சு. என்னடா இது ரயான் அவ்வளவு எக்ஸ்போஸ் பண்ணிக்கான் முத்துவை, அவனை ஒருத்தவங்க கூட மதிக்க மாட்டேன். ஒரு கடுப்பு எனக்கு சரியா கடுப்பாச்சு. எவ்வளவு எக்ஸ்போஸ் சரிங்க சார். பண்ணிருக்கான். சண்டே எபிசோடு உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் போயிருக்காங்களா? வந்து அப்டேட் கொடுப்பாங்களா? கண்டிப்பா சார் வருவாங்க. நைட்டுக்குள்ள வந்துருவாங்க. நன்றி அப்டேட் சார். தருவாங்க சார். ஆமா சார். இல்ல எனக்கு சொன்னாங்க போயிருக்காங்க அப்படின்னு மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க. சார் வந்தாங்கன்னா கண்டிப்பா நீங்களும் கூப்பிடுங்க. நானும் என் ஃப்ரெண்டை கூப்பிடுறேன். ஷோர் வர ஷோர் வச்சு நான் பேசுவேன் சார். என் ஷோர். என் மக்கள் என் ஸ்பேஸ்ல இருக்க மக்கள் வேற நான் சண்டே எபிசோட்ல தான் இருக்கிறேன். நான் வந்து சார் பிரேக்ல பேசிக்கிட்டு இருக்கேன் நம்பிக்கிட்டு இருக்காங்க. நீங்களும் அதே மெயின்டைன் பண்ணுங்க. கண்டிப்பா அதை மெயின்டைன் இன்னும் எவ்வளவு விஷயம் மெயின்டைன் பண்ணி சார். வெளியே இவ்வளவு பண்ணா தப்பாயிடும். அவன் டெலிவிஷன் டேட்டா மிஸ்ஸஸ் வந்து அடிப்பான் டேட்டா. ஏன்டா உன்னை ஆமா சார் கஷ்டப்பட்டு கண்டிப்பா உட்கார சார். வச்சதுக்கு நீ இல்ல மொத்த சார் பணமும் உங்களை போட்டு மாதிரி தான் சார் நானும் அவளோட எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். எடிட்டர் நீங்க என்னென்ன வேலை பார்க்க போறாரு. நான் அவளுடன் ஒருத்தவங்க பேர் சொன்னா சார், ஏதோ வன்மம் சொல்லிட்டு யாரோ கத்துனா சார். அவருக்கு வந்தா சந்தோஷப்படலாம். அதுதான் ப்ரோ நானும் கண்டிப்பா. யோசிச்சேன். பேரெல்லாம் சொல்லியிருக்காருன்னு சொல்லி விஷயம் வெளியே வந்துச்சு. அவரோட பேரெல்லாம் சொல்லி விஜேஎஸ் ரொம்ப ஃபன் பண்ணாருன்னு. ப்ரோ சே வரலையா அங்க? இல்லையா? புரியல என்னது புரியல விஜய் என்னது? நீங்க வந்தீங்களாங்க எபிசோட்ல? ஆமா எபிசோட்ல நான் வந்தேன். சேதுபதிக்கு பதிலா நான் தான் ஹோஸ்ட் பண்ணேன். நான் தான் வந்து பிரேக்கே விட்டேன். இப்ப நான் தான் வந்து சண்டே எபிசோட்லயும் பிரேக்ல வந்து பேசிக்கிட்டு இருக்கேன். இல்ல தெரியல. நீங்க புரிஞ்சுதுங்களா? அதான் கேட்டேன் நானு. எனக்கு தெரியல. ஆமா சார். அதான் சார் சேதுபதிக்கு உடம்பு முடியல என்னதான் சார் கூப்பிட்டாங்க. நான் தான் ஹோஸ்ட் பண்ணேன். நான் தான் வந்து பிரேக் விட்டேன். நீங்க எப்படி சார் ஹோஸ்ட் பண்ணுவீங்க? முதல்ல உங்க அதான் சார் அதுதான் சார் உடம்பு சரியில்லாதவங்க என்னதான் சார் இவ்வளவு பேசுறாங்க. அதனால நான் தான் சார் அந்த பதவியை எடுத்துக்கிட்டேன். நான் தான் ஹோஸ்ட் பண்ணேன். நான் தான் வந்து அப்பட்டமான பழி எல்லாம் போடக்கூடாது சார். நீங்க வரல. நீங்க வந்தா நானே சொல்லிட்டு உள்டா நான் சந்தோஷப்பட்டு என் தலையில பாத்துட்டு யாரோ குரல் வரா சார். சரி ஓகே. இருங்க யாரோ ஸ்பீக்கர். சரி விஜய் போதும். ஸ்பீக்கர் போயிடலாம். ஸ்பீக்கர் ரொம்ப போயிடலாம். நேரமா கணேஷ் சொல்லுங்க ஏதோ சொல்ல வந்தீங்க. கீழ 2 என்னாச்சு? யாரு என்னாச்சு ப்ரோ? போயிட்டாரு அவரே கீழே. ஓகே பாலகுமார் ப்ரோ பேசுங்க ப்ரோ. இல்ல அவரவர் முடிவுக்கு வந்துருப்பாரு. இவங்க நமக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க. கீழே போயிடுவோம். பேசிட்டு இருக்காங்க ப்ரோ கேக்குதா? கேக்குது ப்ரோ பேசுங்க ப்ரோ. ப்ரோ இந்த மிடில் கிளாஸ் மேட்டரை பத்தி ஒரு விஷயம் சொல்லணும். கேக்குதுல? சார் அது ஒரு 4வது வாரத்துல நடந்தது அதுவா? இல்ல நான் சொல்றேன். அது ஒரு பாயிண்ட் சொல்லணும். இவனுங்க கேக்குறேன் சார். 4வது வாரத்துல நடந்துச்சு அதுதானே? ஆமா சார். அது இன்னும் பேசிட்டு இருக்கானுங்களே சார். வேற வழி பாயிண்ட்டுக்காவது சொல்லணும் தான். என்ன சார் பண்றது? இவங்க ஏதாவது இந்த வாரத்துக்கு பண்ணாதும் பேசலாம். இவங்க பண்ணது பழைய விஷயம் எடுத்து பேச வேண்டியதா இருக்கு. சொல்லுங்க சார். இவங்க என்னன்னா டேட் லிட்டில் பிரின்ஸாவோ மாம் பிரின்ஸாவோ ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கானுங்க. இவனுங்க மிடில் கிளாஸ் பேரை யூஸ் பண்ணிப்பானுங்க. உண்மையாலுமே கஷ்டப்பட்டு ஒருத்தன் அடிபட்டு நொந்து வந்தா அவன் மிடில் கிளாஸ் பேரை யூஸ் பண்ணா இவனுங்களுக்கு என்ன வைத்தறிச்சல் தெரியல. ஏன் அப்படி ஷோலை யூஸ் பண்ணாதான் என்ன? ஏன் அவன் கஷ்டப்படாம யூஸ் பண்றான்? அந்த தாழ்ப்புணர்ச்சி எப்படிதான் இப்படி இவனுங்களுக்கு இருக்குன்னே தெரியல சார். அவ்வளவுதான் ப்ரோ பதிவு பண்ணணும். ஓகே 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 சரி ப்ரோ அந்த பையன் வரதுனாலதான் இவங்களுக்கு இவ்வளவு கஷ்டமானு எனக்கு புரியல. வேற யார் வேணா வரலாம், ஆனா நீ அப்படின்னு வரல தலைவன். அதே மாதிரிதான் வேற யார் வேணாலும் பண்ணிருக்கலாம், ஆனா நீ பண்ணிருக்க கூடாது. நீ வந்திருக்க கூடாதுங்கிறத அவங்க ரிஜிஸ்டர் பண்ணிக்கிட்டே இருக்காருன்னு நினைக்கிறேன். அவர் வந்தாருன்னா இவங்களுக்கு எந்த பெனிஃபிட்ஸும் இல்ல. அதுதான் மெயின் ரீசன். ஆனா பல பேர்த்தோட கனவு ரொம்ப மிடில் கிளாஸ் பசங்களோட இன்ஸ்பிரேஷனாகவும் நிறைய பேர்த்தோட ஒரு ரோல் மாடலாகவும் அவர் இருந்து வந்துருவாருல்ல. நம்மளுக்கு இருக்கு ப்ரோ. சோ கால்டு நியூட்ரல் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு எந்த பெனிஃபிட்ஸும் இல்லைல்ல. ஸோ அப்படிதான் அவங்கள தாழ்த்தி பேசுவாங்க. சரி ப்ரோ இப்ப தெரியும் ப்ரோ. இந்த ஓட்டிங்ல தெரிஞ்சிடும் எலைட் பீப்புள்ஸா இல்ல மிடில் கிளாஸ் பீப்புள்ஸான்னு காமிச்சிக்கலாம் ஓட்டுல. ஓகே ஓகே நெக்ஸ்ட் ஸ்பீக்கர் கிட்ட போயிடலாம். திலீப் ப்ரோ பேசுங்க ப்ரோ. வணக்கம் ப்ரோ. வணக்கம் சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ இப்ப இதுக்கே இப்ப நீங்க சொல்றீங்க நிறைய பேர் வந்து வெளி மாநிலத்துல இருந்து ஓட்டு கேட்கறாங்க, அந்த மாதிரி ஆக்டிவிட்டிலாம் சொல்றீங்க. வர வாரத்துல இன்னும் மோசமா இருக்கும். எல்லாத்துக்கும் தயாரா இருந்துக்கங்க.
எல்லாம் வந்து பர்சனலா நிறைய எடுத்துக்கிறீங்க நிறைய பேரு. நிறைய அதுல ஃபீல் பண்ற மாதிரி நிறைய பேர் பேசுறதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சங்கடமா இருக்கு. கேமா பாருங்க. நம்ம சப்போர்ட் எப்படி கொடுக்கணுமோ அது மாதிரி கொடுங்க. தயவு செஞ்சு எந்த ஒரு ஃபேன் ஆர்கியூமெண்ட்லயும் உள்ள போயிடாதீங்க. அது நமக்கு தேவையும் கிடையாது. இது இந்த ஒரு வாரம் நமக்கு எந்த விதத்துலயும் நெகட்டிவா போகாம பாத்துங்க. அதுதான் உங்களை மறுபடியும் சொல்ற விஷயம். கண்டிப்பா ப்ரோ. கண்டிப்பா ப்ரோ. ஓகே உதயா பேசுங்க உதயா. ப்ரோ ஒரே நிமிஷம், பொன்னி அக்கா வந்து ரெக்வஸ்ட் கொடுக்குறாங்க, வரலையான்னு கேக்குறேன். இல்ல ப்ரோ, நிறைய பேர் கொடுத்துருக்காங்க போல, எனக்கு டிஎம் பண்றாங்க, ஆனா யாருமே காமிக்கல. ஓகே, நான் பேசிட்டு கீழே போயிடுறேன். பேசினாக்கள் அப்படியே கீழே போயிட்டோம்னா அப்துல் ப்ரோ என்னை ஸ்பீக்கர்ல இருந்து எடுத்துருங்க, நான் கீழே போயிடுறேன். யாரு ப்ரோ? ராம்குமார். சொல்ல வந்ததை சொல்லிடுறேன். நான் டேக் ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்கோம், பார்த்துருப்பீங்க. நிறைய அப்துல் நிறைய போட்டிருப்பாரு. ஸோ இங்க இருக்க 300 ஸ்பீக்கர்ஸ் கிட்ட இருக்கீங்க. அப்துல் ப்ரொஃபைல்ல போனாலே இப்ப நிறைய ஒரு போட்டோ போட்டு அதுக்கு மேல டேக் இருக்கும். ரீட்வீட் மட்டும் பண்ணி விடுங்க. நைட்டும் நானும் நிறைய போஸ்ட் போடலான்னு இருக்கேன். போட்டோஸ் கேட்டிருக்கேன். ஏதாவது போட்டோஸ் உங்கள்கிட்ட கொலாஜாவோ இல்லாட்டி ஏதாவது இருந்தா சென்ட் பண்ணுங்க. ஸோ போஸ்ட் போடலாம், ட்ரெண்ட் பண்ணலாம். இந்த ஒரு வாரத்தை அப்படி நாம பாசிட்டிவா கொண்டு போவோம். மற்றவங்களை கிரிட்டிசைஸ் பண்ணி அது பண்ணாம நாம பாசிட்டிவா டேக் ட்ரெண்டிங் அப்படின்னு போனாலும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்சர்வ் போட்டிருக்காரு, நீங்க ப்ரொஃபைல்ல போய் பார்த்தாலே தெரியும். நிறைய இன்னைக்கு இப்ப 6 மணிலேருந்து போட்டுட்டு இருக்காரு. ஸோ ரீபோஸ்ட் மட்டும் பண்ணி விடுங்க. அண்ட் நீ பாக்குறது எல்லாத்தையுமே சும்மா ரீட்வீட் பண்ணி விட்டீங்கன்னா பாசிட்டிவான ஃபீடே நம்ம ஃபீட்ல வரும். நல்லா இருக்கும். அது ஃபைனல் வீக் என்ஜாய்மெண்டா போகலாம். இல்லாட்டி ப்ரெஷராகவே இருக்கும். என்னடா நம்ம சாதகமா ஒரு ட்வீட்டுமே வர மாட்டேங்குதுன்னு யோசிப்போம். ஸோ ட்ரெண்ட்லேயே இருந்தோம்னா நல்லா இருக்கும். கரெக்ட் ப்ரோ, அதேதான் நானும் சொல்ல வரேன். ஏன்னா இந்த 2 வீக் நமக்கு வந்து எந்த வேலையும் இருக்காது, ஓட் போடுறது தான் வேலை. மற்றபடி வேற என்ன வேலைனா டேக் ட்ரெண்ட் பண்ணலாம், இல்லைனா ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டிஸ் பண்ணிட்டு இருக்கலாம். நம்ம டிஎல் ஃபுல்லாவே நம்மளோட டியூட்ஸ் எல்லாம் வந்தாலே போதும், அதுவே பெரிய ஒரு விஷயம்தான். ஓகேங்களா, அதுதான் நம்ம பண்ணலான்ட்டு நான் ஒரு பிளான் பண்ணியிருந்தேன். அதே பண்ணுங்க, அதுவே போதும். அதுவே ஓட்டு. அப்துல் சாரி டு இன்டரப்ட். நீங்க ஸ்பேஸ் கண்டினியூ பண்ணுங்க. ஒரு சின்ன வேலை இருக்கு, நான் முடிச்சுட்டு ஒரு 30 மினிட்ஸ்ல வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். ஓகே 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 ப்ரோ. ஷோவே 9:30 தான் ஷோ. நான் 9 o'clock வந்து ஜாயின் பண்றேங்க. ஓகே 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 9 o'clock இல்ல 9:30. அப்படி இல்லை அப்படின்னா ஷோ முடிச்சுட்டு என்னால ஜாயின் பண்ண முடியலன்னா 9:30 க்ளோஸ் பண்ணிடுங்க. திரும்ப நம்ம ஷோ முடிச்சுட்டு திரும்ப வந்து ஸ்பேஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அது வரைக்கும் நீங்க கண்டினியூ பண்ணுங்க. ஓகே ஓகே ப்ரோ. ஓகே முடிஞ்சா நான் ஜாயின் பண்றேன், அப்படி இல்லை ஷோ முடிச்சுட்டு ஜாயின் பண்றேன். புதுசா ஸ்பேஸ் போட்டு பேசிக்கலாம். ஓகே 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 ப்ரோ. ஓகே, நன்றி. ரஞ்சித் பேசுங்க ப்ரோ. ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்களா? நான் தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன்னு தெரில. இல்ல ப்ரோ, இதுக்கு முன்னாடி வந்திருக்கேன் ப்ரோ. இன்னைக்கு தான் நீங்க இருக்கும்போது இன்னைக்கு தான் ப்ரோ ஃபர்ஸ்ட் வரேன். நானே இப்பதான் ஃபர்ஸ்ட் வரேன். ரொம்ப நாள் கழிச்சு இப்பதான் நானே வரேன். பேசுங்க ப்ரோ. இல்ல ப்ரோ, கே ப்ரோட்ட தான் கேட்கலான்னு பார்த்தேன். அந்த இது விக்னேஷ் ப்ரோ போட்டிருந்தாருல, அதுக்காக தான் மைக் ரெக்வஸ்ட் கொடுத்தேன். சரி, அவர் போயிட்டாரு போல. சண்டே தான் ப்ரோ வரும், சாட்டர்டே எதுவுமே கிடையாது. விஜயும் போயிருக்காரு, வேணா அவர்கிட்ட வேணா கேட்டு பாருங்க. ப்ரோ விஜய் ப்ரோ என்ன அவரும் பேச மாட்டாப்ல. அதுக்குதான் ப்ரோ, அதை கேட்கலான்னு தான் ப்ரோ. அது யாராவது தெரிஞ்சா கொஞ்சம் சொன்னா போதும் ப்ரோ. இல்ல ப்ரோ, வேற எதுவும் வந்து எதுவுமே இல்ல ப்ரோ, அது நைட்டு 11 மணிக்கு அந்த இது அடுத்த ஸ்பேஸ்க்கு வாங்க, அதுல கன்ஃபார்ம் ஆயிரும். சரி ஓகே ப்ரோ. சரிங்க ப்ரோ, என்ன கீழே இறக்கிடுங்க ப்ரோ. ஓகே ப்ரோ. ஓகே ஓகே. அப்துல் ப்ரோ எனக்கு ஒரு டவுட் ப்ரோ. எனக்கு வந்து எக்ஸ்ல வந்து போஸ்ட் வந்து தனியா செப்பரேட்டா எனக்கு போட தெரியாது. ரீட்வீட் பண்ணி அடுத்தது கமெண்ட்ல அந்த ஹேஷ்டேக் எல்லாம் போட்டா அதே ட்ரெண்ட் ஆகுமா? ஆமா ப்ரோ, வித் கேப்ஷன் ஏதாவது கேப்ஷனோட போட்டு இது பண்ணா ட்ரெண்ட் ஆகும். ஓகே. இல்ல நான் ரீட்வீட் இல்லைன்னா கமெண்ட் தான் போடுவேன். இது ரெண்டும் தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். செப்பரேட்டா எனக்கு போஸ்ட் போட தெரியாது, எடிட்டும் பண்ண தெரியாது. அதுக்கு தான் கேட்டேன். ஓகே ஓகே, நோ ப்ராப்ளம் ப்ரோ, அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. வெறும் அந்த இதை டேக் ட்ரெண்ட் பண்ணி நீங்க வந்து அந்த ஹேஷ்டேக்கை தொட்டாலே போதும், அதுலயே காமிக்கும் யார் என்னென்ன போட்டிருக்காங்கன்ட்டு. அதுல போய் கூட நீங்க ப்ரோ எனக்கு செம காண்டாகுது ப்ரோ. இந்த இதையும் வச்சு ஒரு அக்கா அந்த வீக்கெண்ட்ல போய் மூக்குல ஒரு குத்து வாங்கிட்டு வந்தது ஒரு அக்கா, அது இதையும் கலாய்ச்சி போட்டுருக்கு ப்ரோ. இந்த டேக்கையும் கலாய்ச்சி போட்டுருக்கு ப்ரோ ட்வீட். அது அவங்களான்னு தெரியல, கன்ஃபார்ம் பண்ணி அதெல்லாம் பேச வேண்டாம். அது கன்ஃபார்ம்லாம் பேசலாம், அவங்க இல்லாத பட்சத்துல நம்ம ஒரு
ஃபால்ஸ் அக்யூசேஷன் வைக்கக்கூடாது. அவங்களான்னு தெரியாது யாருக்குமே. ஃப்ரீயா விடுங்க. அதை பத்தி நம்ம பேச வேண்டாம். நம்ம எம்கே பத்தி வேணா பேசுங்க. ப்ரோ பொன்னியக்கா மைக் கேட்டிருக்காங்களா சார்? உனக்கு ஏதாவது ரெக்வஸ்ட் வந்துருக்காங்க? பொன்னியக்கா அதுதான் நானும் பாக்குறேன். அவங்க மைக்கே காமிக்கலையே. எனக்கு ப்ரொஃபைலே காட்டல, எனக்கு அதான் கேட்குறேன்.